Hello everyone, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஜிட்டல் நோமேட் வீசா பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீசா என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் இது மூலயமா நீங்கள் இமிக்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீசா பற்றி நியூஸ் வந்தவுடனே நிறைய பேர் வந்து ஓகே மேபி இது வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி ரீச் அவுட் பண்ணாங்க. ஸோ இது என்ன வீசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிமிலர் டு விசிட்டர் வீசா தான். விசிட்டர் வீசா அப்படின்றது வந்து கேனடாவுக்கு ஒரு 6 மாதம் வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கான வீசா. ஆனால் இது வந்து ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம், கேனடாவில் இல்லை, ரிமோட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வெளியே கேனடாவுக்கு வெளியே ஒரு ஜாப் வச்சுருக்கீங்க அண்ட் அந்த ஜாப் வந்து கம்ப்ளீட்லி ரிமோட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கேனடாவுக்கு வந்து அந்த ஜாபை ரிமோட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ கேனடாவில் ஒர்க் பண்ணுறதுக்கான வீசா கிடையாது, இது ஒர்க் பர்மிட் மாதிரியான வீசா கிடையாது. ஸோ டிஜிட்டல் நோமேட்ஸ் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தனாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஃப்ரீடம் இருக்கிறவங்க வந்து டிஜிட்டல் நோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கேனடாவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வீசா தான் இது. 6 மந்த்ஸுக்கு நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒர்க் பர்மிட் மாதிரி கிடையாது. கேனடாக்குள்ளே நீங்கள் வேலை தேடுறதுக்கோ இல்லைனா வேலை செய்கிறதுக்கோ எந்த ஒரு பெர்மிட்டும் இது கொடுக்காது, எந்த ஒரு பெர்மிஷனும் இந்த வீசா வந்து கொடுக்காது. ஸோ இதில் பேசிக்காக வந்து நீங்கள் வெளியே வேலை வச்சுருக்கீங்க, ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஜென்ரலி வந்து ஒரு டிஜிட்டல் நோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களா பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஃப்ரீலான்ஸாக நீங்கள் ஒரு டாஸ்க்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்து அதுக்கு பேமெண்ட் வாங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து ரிமோட்டாக நீங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் நோமேட் வீசா வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து நான் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் போயிட்டு ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை உங்கள் கம்பெனி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து அந்த கண்ட்ரிலேயே இருக்கணும், நீங்கள் எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கேயே இருக்கணும், இல்லைனா வந்து அதே டைம் ஜோனில் இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் வெரி ரேர். ஸோ அதனால உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணாலுமே கேனடா வந்து லைக் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா இது ஒரு டெம்ப்ரரி வீசா அப்படின்றதுனால நீங்கள் வந்து டெம்ப்ரரியாக தான் கேனடாவுக்கு வரீங்களா, 6 மாதம் வந்துட்டு போயிடுவீங்களா, போகிற இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஹோம் கண்ட்ரியில் டைஸ் இருக்கா, இந்த ஜாப் வந்து உங்களை 6 மந்த்ஸுக்கு ரிமோட்டாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஒரு வேளை உங்களோட ஜாப் வந்து அந்தளவுக்கு ரிமோட்டாகவே இல்லை, மேபி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ராபப்ளி குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் கெனேடியன் டாலர்ஸில் ஏர்ன் பண்ண போகிறதில்ல, வேறு ஒரு கரன்சியில் ஏர்ன் பண்ண போகிறீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கரன்சியில் தான் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதை மீறி நீங்கள் கேனடாவில் வந்து 6 மாதம் இருக்கிறதுக்கான ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் காமிச்சிருக்கீங்க, லைக் ஃபண்ட்ஸ் காமிக்கிறீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதெல்லாமே தாண்டி நீங்கள் டிஜிட்டல் நோமேட் வீசாவில் வந்துட்டீங்க அப்படின்னா கூட இங்கே வந்து ஒரு வேளை நீங்கள் கெனேடியன் எம்ப்ளாயர்கிட்ட ஒரு வேலை தேடி கிடச்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணணும், லைக் எல்எம்ஐஏ வந்து பாசிட்டிவ் எல்எம்ஐஏ கிடைக்கணும். ஸோ இந்த டிஜிட்டல் நோமேட் வீசாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு அட்வான்டேஜுமே இல்லை. நீங்கள் வந்து அங்கே இருக்கிற பதில் இங்கேருந்து ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ பேசிக்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனடாவில் வந்து டூரிசமை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தேட் நீங்கள் வந்து இங்கே இருக்கலாம் அண்ட் சுற்றி பார்க்கலாம், அது மூலயமா வந்து எக்கானமி டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இன்டென்ஷனே தவிர ஒரு இமிக்ரெண்ட்டை கொண்டு வரதுக்காக இந்த வீசா கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு நிஜமாகவே வந்து கேனடாவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், இங்கே சுற்றி பார்க்கணும், வைல் ரிமோட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அது பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு இமிக்ரேட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து அந்த மாதிரி கிடையாது.
ஸோ இந்த வீடியோவில் வந்து டிஜிட்டல் நோமேட் வீசா பற்றி நீங்கள் ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் அபியன் பாரதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.